அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா P of x equal to என்ன சொல்லியிருக்காங்க x squared minus 2 root 2x plus 1 எனில் P of 2 root 2 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இடம்பத்தில் சுருக்கிறதுண்டா அப்படி எழுதிடாத, உனக்காக தான் இப்படி சொல்லி எழுதுறது. P of x அப்படின்னா என்னன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ P of 2 ரூட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் ரொம்ப சுலபமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இதுக்கெல்லாம் ஃபார்முலாவே இல்லாமல் எழுதுறது. P of x என்ன? x squared minus 2 root 2x plus 1 அவ்வளோதான். இப்போது எக்ஸுங்கிறதுனால தான் இது P of x. இப்போது ப்ராக்கெட்டில் எக்ஸ் இருக்கும்போது எக்ஸ் எல்லாம் இருக்கா? இப்போது இங்கேன்னு கேட்டிருக்காங்க P of 2 root 2 அவ்வளோதானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணிடுறீங்க? √2 root 2ன்னு எழுதிட்டிங்கன்னா வேலையாக முடிஞ்சுது. அப்போது 2 root 2 square minus 2 into √2 into 2 root 2 plus 1. சரியா? புரிஞ்சுதா? இப்போ ஒவ்வொன்றே இப்போ இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? இது 2 ஸ்கொயர் பிரித்து எழுதி காமிக்கிறவங்களுக்கு இவ்வளோ நீளமாக போட வேண்டியதெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இங்கே √2 into √2. இப்போ இந்த ரூட் இன்ட்டு ரூட்டுங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும்? √2 into 2ன்னு வரும். அப்போது 2 ஸ்கொயர்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்படியே சொன்னல அது மாதிரி வந்துருமா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? அப்போ 2ன்னு வந்துருமா? அப்போ இந்த இடத்துக்கு என்ன போட்டுருக்குறோமா? வெறும் 2 மட்டும் போட்டுக்கிறோம். இந்த இடத்துக்கு ஏன் 2 போகிறோன்னு தெரிஞ்சிட்டிங்களா? 2 √2 வரும்போது உங்களுக்கு ஒரு 2வாக மாறிடும். அதனால இங்கே வெறும் 2 மட்டும் போடுறீங்க. மைனஸ் இங்கே 2 இருக்கா? இங்கே 2 ரூட் இருக்கா? இந்த ரூட்டு போது என்ன ஆயிடும்? 2 ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த ரூட்டு கேன்சல் ஆகும்போது இந்த 2 வந்துடும். அப்போ இங்கேயும் 2 into 2 plus 1. 2 into 2 இங்கே இங்கே ஒரு 2 இருக்குது, இதுக்கு 2 வந்துடும். இந்த 2 இது இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இங்கே இதுக்கு ஒரு 2 இருக்கா? அந்த ஒரு 2 போடணுமா? அப்போ இது 2 ஸ்கொயர்னு ஓட்டுக்கலாமா? இது ஒரு 2, இது 2 ஸ்கொயர், இது சேர்ந்து 2 ரூட்டு. நல்லா கவனிச்சுங்க. மறுபடியும் அதை போடுறேன். 2 into √2 இந்த எக்ஸ் பதிலாக 2 √2 போடுறோம். இங்கே ஒரு 2 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர் மாதிரி வந்துடும். இங்கே 2 ஸ்கொயர் into 2 மைனஸ் 2 ஸ்கொயர். இந்த ரூட்டு 2 ரூட்டு சேருதா? ரெண்டு 2 வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்? ரூட் கேன்சல் ஆகி ஒரு 2ன்னு வந்துடும். இதுதான் சொல்லி கொடுத்தது. அப்போது into 2 plus 1. புரிஞ்சுதா? இன்னொருக்கா கேட்டாலும் சொல்லித்தர்றேன். இதுதான் நீங்கள் 2-3 டைம் கேட்ட கேள்வி இதுதான். இப்போ இது 4 into 2 மைனஸ் 4 into 2 plus 1. இப்போது 8 minus 8 plus 1 plus 8 minus 8 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 தான் இல்லை. சரியா? அப்போது P of 2 root 2 ஓட வேல்யூ என்ன? 1 தான் ஆன்சர். எழுதிங்க. இந்த இடத்த நீங்கள் குழம்புவீங்க, அந்த இடத்த மட்டும் பார்த்துங்க. மறுபடியும் வேணாலும் கேட்டுங்க, எழுதிக்கலாம். சரியா?